இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேன். என்னங்க சொல்றீங்க? உன் அருகில் நான் இருக்கின்றேன். நான் இருக்கும் சமயத்தில் இப்பேற்பட்ட சஞ்சலங்கள் உன் மனதில் ஏன் எழ வேண்டும்? அதனால் அப்படி அதை விட்டு இருவரும் சந்தோஷமாக ஆடி பாடி விளையாடி செல்ல வேண்டும். அது மட்டும் கிடையாது. இப்போது நான் எங்கு தெரியுமா செல்ல போகின்றேன்? நமக்கோ பிள்ளை இல்லை அல்லவா? ஆமாங்க. இமாச்சலம் சென்று அந்த ஈசனை கோரி கடும் தவத்தில் வந்து மழை செல்வம் வேண்டும் என்று வரத்தை வாங்கி வரப்போகின்றேன். நிச்சயமாக சந்தோஷமா நான் செல்லும் இந்த செய்தியை உன்னிடத்திலே உரைத்து சென்று விட்டு அப்படியா உன்னை விட்டு பிரியும் இச்சமயம் உன்னிடத்திலே சந்தோஷமாக ஆடி பாடி விளையாடி செல்லலாம் என்பதற்காக ஓட்டோட்டமாக ஓடி வந்தான். உன்னை பார்க்கும் பொழுது கண்ணி இதுவி என்னங்க எங்கள் உறங்கிய போதும் எங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடும் காதல் என் மனதில் இருந்த ஆசையை எடுத்துரைத்திருக்கேன். அப்படியா? எனக்கு மட்டும் ஆசை கிடையாதா? உன்னை பார்த்தவுடன் மனைவியே மாறிவிட்டேன். என்னங்க
நான் சென்று வரும் வரையில் சர்வ ஜாக்கிரதையாக பத்திரமா போயிட்டு வாங்க. என் கணவரோ இமாச்சலம் செல்கிறார். அவர் சென்று வெற்றியோடு வர வேண்டும். அவர் எப்படி வருவார்? மாமா, நீ போகும் பாதையில் நடந்து போகின்றாய் மாமா. அமர்ந்து அரிதான வகையில் வரத்தை பெறப் போகின்றேன். அதற்காகவே இமாச்சலம் ஓட்டமாக ஓடி வந்திருக்கின்றேன். தாய் யாரங்கே? வாடா 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 வாடா. ஐயா, நீண்ட நாட்களாக குழந்தையே கிடையாது என்பதற்காகவே ஈஸ்வரை கோரி இமாச்சலத்திலே கடும் தவத்தில் அமரப் போகின்றேன். ஆகட்டுங்க. எந்த ஒரு இன்னும் நேரம் அளவுக்கு இந்த இமாச்சலத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வந்து கொண்டே இருக்கிறேன். ஆகட்டும் ஐயா. ஆண்டவா, நமசிவாய நமசிவாய நமசிவாய. உன்னை தொழ வேண்டும் என்பதற்காகவே காட்டையை ஆகாரமாக உட்கொண்டு இதோ அன்னம் நீர் ஆகாரம் இன்றி தானத்தில் அமரப் போகின்றேன். அதற்கு நீதான் எனக்கு வரமதை தர வேண்டும். ஆண்டவா, அரிகர நரிய திவ்ய அரிகர நரிய திவ்ய ஆதிய கண்யமூர்த்தி அரிகர நரிய திவ்ய ஆதிய கண்யமூர்த்தி உன் தரிசனம் காணவே நான் இங்கு கரிசனமாய் வந்திருக்கின்றேன். ஐயனே நீலகண்டா நீலகண்டா நீலகண்டா. தேவா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. கையிலை மலை அழைத்த குரலுக்கு செவிசாய்த்து ஓட்டோட்டமாக ஓடி வருவார் ஆண்டவன். நான் கேட்டதெல்லாம் தருவார் என்று எண்ணத்தில் ஆசையாய் காத்திருந்தேன். என் எண்ணம் ஈடேறாத வண்ணம் அந்த ஆண்டவன் ஏரியிலே வருவதற்கு காலதாமதமாகிருக்கிறது. ஒன்றுமே புரியவில்லையே. ஆண்டவா, அன்று ஒரு நேரத்தில் காலனை உதைத்து மார்கண்டேனுக்கு காட்சியளித்து என்றும் 16 என்று வாழ்வை கொடுத்த வள்ளல் இன்று நான் அழைத்ததற்கு இதற்காக வருவதற்கு காலதாமதம். ஒன்றுமே புரியவில்லையே. சம்பசதா சிவதாம் சதா சிவ
நம்முடைய எம்பெருமான் அந்த பரமனா, ஆலமுண்ட திரு நீலகண்டனா, கைலை வாசனா, கருங்குருவிக்கு உபதேசம் செய்த கருணாகர மூர்த்தியா? ஆஹா, கரத்திலே உடுக்கை சூலத்தை ஏந்தி, சிரத்திலே கங்கை தரித்து, உடல் முழுவதும் சுடுகாட்டு சாம்பலை பூசி, உமா பார்வதாவுக்கிட பாகத்தை கொடுத்து, தற்புருஷம், வாமதேனு, சத்தியஜாதம், அகோரம், ஈசானம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச முகங்களோடு இந்த பாரில் உள்ள கருவில் இருக்கின்ற தேரை முதல் கல்லுக்குள் இருக்கின்ற தேரை வரை படியளக்கின்ற எம்பெருமான் பரமக்கடவுளா? அழைத்த என் குரல் உங்கள் செவிசாய்த்து ஆகாய மார்க்கமாக ஜோதி வடிவாக என் கண்ணுக்கு காட்சியளிக்கின்றது. ஆண்டவா, இப்பிறவியின் பலனை நான் அடைந்து விட்டேன். ஆண்டவா, எனக்கு பிறகு இந்த நாட்டை முடிசூடி ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே, அதுதான் என் மனதில் பெருத்த குறை. நான் இருக்கும் வரை இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் கண் இமைக்காப்பது காத்து வருகின்றேன். எனக்கு பிறகு இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? என் பிள்ளை இருந்தால் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவான் அல்லவா? அதனால் எனக்கு ஒரு மழை செல்வத்தை தந்தர்கள் பரவாயில்லை. இதோ நான் தருகிறேன் ஒரு கனியை. அந்த கனியை எடுத்து சென்று பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து மனைவிக்கு கொடுத்தார். குழந்தை வாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். கனி ஆதாய மார்க்கமாக வருகிறது. தேடி கிடைக்காத பொருள் எனக்கு கிடைத்து விட்டது. இக்கனியை கொண்டு சென்று பூஜை அறையிலே வைத்து அருகால பூஜை செய்து இதை உண்டால் 3.25 நாளிகையில் என் மனைவி கருதரித்து விடுவாள். ஆண்டவன் கூறி சென்று விட்டான். ஆண்டவா, உன் கருணையே கருணை. எம்பெருமானே, உன்னை நான் என்ன நினைப்பேன்? சரி, இச்செய்தியோடு சென்று என் மனைவியை பார்க்க வேண்டும். கணேஷ் தேவி.